வணக்கம் பஜாரா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் டூ சாக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி காலகாலத்தில் மழை வருது. இன்றைக்கி காலகாலத்தில் மழை வருது. வெல்கம் டு டே 19. என்னன்னா டே 19 நான் புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 200 நாளில் 4 லட்சம் சம்பாதிச்சு காட்ட போகிறேன். அந்த சேனல் தான் இப்போ பண்ணிக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி டே 90. இப்போ 12 மணிக்கு நான் ஆன் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி மத்தியானம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை இங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இங்கே இல்லை, இங்கே தெரியும் உங்களுக்கு மழை வந்துருக்குது. ஏன்னா இவ்வளோ லேட்னா நான் நேற்று தூங்குறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எவ்வளோ மணிக்கு தூங்கினேன்னா 3 மணிக்கு நான் தூங்கணும் வச்சாரு. அதனால தான் கொஞ்சம் மூக்கு அடிச்சுக்குது, கோல்டு ஆகிடுக்குது, இப்போ லைட்டாக ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் காத்தால ஏஞ்சிக்க முடியல. ரைட் சரியாக தூக்கமும் வரல. அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு ஏஞ்சிட்டு எவ்வளோ மணிக்கு நான் 12 மணிக்கு தான் ஏஞ்சினேன். ஏஞ்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு போலமா வேண்டாம் இருந்துச்சு. திருப்பி அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது சொல்லிட்டு திருப்பி வந்துட்டேன். இந்த சைடில் துணி கட்டுறதெல்லாம் இல்லை. துணியெல்லாம் கட்டணும், பார்க்கலாம் அப்புறமா எப்படி கட்டுறதுன்னு சொல்லி. இந்த சைடில் எல்லாம் துணி கட்டணும். மழை வேறு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா நல்லா இதாக இருக்கும். அதனால் துணியை பின்னாடி உட்காந்து கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இது எதே இல்லை, அந்த வெளுக்குறோ தான் கொடுத்துருப்பாங்க சார். ஏதாவது வெளுக்குறோ இதை போட்டு எடுத்துட்டு அதெல்லாம் இதை மூட்டோம்னாக்கா அதெல்லாம் வச்சா மழை தடைய வருது. இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே 2 டேக் இருக்கும். இந்த டேக்கோட சேர்த்து இது ஒரு முடிச்சு போட்டு போட்டு இந்த ஒரு மூச்சு போட்டு வெளியே இறங்குறதே தேவையில்லை. மழை வந்தாலும் சரி வரலாலும் சரி ஓப்பன் பண்ணிட்டு டோரை இப்படி திறந்துட்டு இப்படி கீழே விட்டு அதை சேர்த்து டோர் போட்டோன்னா முடிஞ்சு. டோர் ஓப்பன் ஆகாது, வலிக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். சரி, ஓகே வேறு. இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 1 மணிக்கு ஓட்ட போகிறேன்னா ஒரு 6-7 மணி வரைக்கும் தான் ஓட்ட போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ அர்னிங்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நானும் இந்த அர்னிங்ஸ்க்காக அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துன்னுக்கிறேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கிறேன். இதனால் முடியலன்னா கூட நான் செஞ்சுன்னுக்கிறேன். பார்ப்போம் நான் எப்படி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மழை லைட்டாக கம்மியாகுது. இப்போ ஆன் பண்ணாக்கா ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டு போக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போக என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வேறு இன்னைக்கு டே 19 அர்னிங்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு டே 19 பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணியோ 12 மணி 1 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ 1 மணிலேருந்து வெறும் நம்ம ஏத்திர மட்டும் தான் நீங்கள் ஓட்டினேன். நம்ம ஏத்திரில் பார்த்தீங்கன்னா 1240 ரூபாய் ஆயிடுச்சு. அதில் வழக்கம் போல் 500 ரூபாய் தான் மைனஸ் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி காத்தாலேருந்து ஓட்டல இல்லையா, மதியானத்துலேருந்து தானே ஓட்டினோம். அதுவும் கொஞ்சம் ஃபுல்லாக ஹெவியாக ஓட்டலை. அதனால் வெறும் 200 தான் மைனஸ். அந்த 200 ரூபா மைனஸ் போகிறேன்னா வெறும் 1040 ரூபா தான் ஆகிக்குது. ரொம்ப கேவலமான அமௌண்ட் ஆகிடுக்குது. வர ரொம்ப கேவலமாக போயின்னுக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்ட்ரெஸ். அது போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸு வெறும் 1040 ரூபா தான். அது சேம் அண்ட் மை செல்ஃப் ஆள் தான் சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. இந்த 19 நாளில் நான் எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன்னா 27,541 ரூபாய் அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 19 நாளில் எவ்வளோ கேவலமான இதில் இந்த 19 நாளைக்கு எனக்கு அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஆனால் என்கிட்ட இருக்கிறது 27,000 ரூபாய் தான் இருக்குது. அது என்ன ஆயிடுச்சுன்னா
இப்போலாம் என்ன தெரியல, கொஞ்ச நாளாகவே ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னா அதனால ஸ்ட்ரெஸ் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வரல. அதுதான் ஒரு காரணமாகுது. இதை ஓவர் கம் பண்ணிட்டு எப்படியாச்சும் வந்துடுவேன். நான் வந்துட்டேன்னா திருப்பி இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டு இருக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னைக்கு என்ன பேசஞ்சர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்கன்னா, இல்லை சொல்லல பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்குது வேறு. அந்த கோர்ட்லேருந்து ஒருத்தவங்கள பிக்கப்பு, எங்கள் கோர்ட்லேருந்து இங்கே இன்னொரு கார்டன்கிட்ட பிக்கப்பு. ஓகேவா, நானும் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயின்னுக்கிற மூக்கு உறிஞ்ச மாதிரியே சவுண்ட் வந்துருக்குது. அதாவது மூக்கு உறிஞ்சுது அப்படி சவுண்டு வரும், அந்த மாதிரி அப்படி சவுண்ட் வந்துன்னு இருக்குதா. நானும் என்ன பண்ணேன்னா, இது சவுண்டு வருது எங்கன்னா கீழே பார்க்குறது தெரியுதா, இல்லைன்னா இது பிளாஸ்டிக் கவர்லாம் தேஞ்சின்னு வரும் தெரியுமா, அந்த மாதிரி எதுனா தேஞ்சின்னு வருதான்னு நான் இப்படி சுற்றி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த கண்ணாடி இங்கே ஒரு கண்ணாடி வச்சுக்கிறேன். இந்த கண்ணாடியிலேருந்து பார்த்தாக்கா அந்த ஆண்டி அழுதுன்னுக்குறாங்க. அதுவும் இப்படி தலையை மேலே தூக்கி போட்டு தார ஊற்றுது. ஆண்டி எப்படி மூக்குறிஞ்சி ஊஞ்சி அழுகுறாங்க, அப்படியே தேம்பி அழுகுறாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் என்னடா பண்ணேன், எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் இந்த ஆண்டி இப்படி அழுகுறாங்க, கேட்கலாமான்னு இருந்துச்சேன்னா, அப்புறமா எனக்குள்ளேயே ஒரு வாய்ஸ், உன் பிரச்சனையும் அழுவாத குறையாக போயின்னுக்குது, அதுக்கு நீ போய் அடுத்தவங்க பிரச்சனை கேட்குறியான்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு வாய்ஸ்க்கு வந்துச்சா. அப்புறமா நானும் சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறமா நானும் போய் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஏன் அழுகுறீங்க, என்ன ஆயிடுச்சு ஏதாச்சு, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அதுவும் எப்படி வர டிராஃபிக், இந்த பக்கம் வண்டி நிற்கிது, இந்த பக்கம் வண்டி நிற்கிது. இது இப்போ கழட்டி நம்ம போகும்போது இதை கழட்டாமல் அது கழட்டுறதுக்கு இதை கழட்டாததுக்கு முன்னாடி இதுவும் ஓப்பன் ஆகுது, இங்கேயும் ஓப்பன் ஆகுது. எல்லாரும் ஆட்டோவில் நிற்க வச்சு திரும்பி பார்க்குறாங்க. ஆண்டி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆண்டிக்கு என்ன கஷ்டமோ தெரில, தேம்பி அழுகுது. சவுண்டு அதான் எப்படி சொல்கிறது, சவுண்டே வரல, தண்ணி மட்டும் தார ஊற்றிருக்கு. நானும் இப்படி பார்க்குறேன், இப்படி வண்டி ஓட்டுறேன், இப்படி வண்டி ஓட்டுறேன். இதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறான் ஆண்டி. நான் இன்றைக்கே மனுஷன் கேட்டுடலாமோ அப்படின்னு தோணுச்சா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராப் லொக்கேஷனே வந்துச்சு. அதனால் அப்படியே இருக்கீங்க, அப்படியே போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தையும் நான் கேட்காம வண்டி ஓட்டுறது தான் முக்கியம்னு சொல்லி போய்க்கிறதுமா. அது ஒரு சின்ன ஒரு இங்கே கொஞ்சம் கில்ட் ஆகுது. அதான் ஜாலியெல்லாம் இல்லை, எனக்கே 1008 டென்ஷன். நானே அழுவாத குறையாக தான் இருக்கிறேன். இப்போ போயிட்டு அந்த அவங்களோட கஷ்டத்துக்கு கேட்டு திருப்பி அவங்களோட கஷ்டம் என்ன தாக்கி அப்புறம் என்னத்துக்கு சொல்லுங்கள், தேவையில்லாத இதெல்லாம். அப்புறம் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் நான் கேட்டு நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் சொல்லு, ஒரு மாதிரி எனக்கே ஒரு அஜீபாவாதா. இப்போ நம்ம நீங்கள் ஏன் அழுவீங்கன்னு கேட்டாக்கா, நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், மேலே பார்த்துன்னு ஆட்டோ முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிச்சுப்பா. நான் மூஞ்சி எங்கே வச்சுக்கோ சொல்லுங்க. அதனால தான் நான் கேட்கல, இல்லைன்னா நான் கேட்டிருப்பேன். அதுவும் லாயரா வக்கீலா, அதான் அந்த பிளாக் கலர் கோட்டு வக்கீல் லாயர், அவங்ககிட்ட போய் நம்மளாம் பேச முடியுமா? அவங்களே பேசுறதுல பிஹெச்டி பண்ணின்னு வந்திருப்பாங்க. இதில் போயிட்டு நம்ம பேசி நம்மள எப்படி இருந்தாலும் நாக் அவுட் தான் பண்ணுவாங்க. அதனால் மூடின்னு நம்ம வேலையை பார்த்து வண்டி ஓட்டின்னு போகலாமே சொல்லி டிரைவிங் பண்ணின்னு வந்தேன். இருந்தாலும் இப்போ எனக்கு இப்போ கூட கொஞ்சம் இதாகுது, கேட்டிருக்கணும் ஆயிடுச்சு, நான் சொல்லி கேட்டுக்கணும் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது. தோணி என்ன ப்ரோஜனம் சொல்லுங்கள், போயிட்டாங்க. அது இந்த மதியான டைமில் ஒரு 3-4 மணி இருக்கும், அப்போ தான் ஆயிடுச்சு. அது இப்போ டைமு 9:39. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4-4:30 மணி இருக்கும். இப்போ அப்போ ஃபீல் பண்ணினா ப்ரோஜனம் சொல்ல. அப்புறம் பார்த்தாரு, இவ்வளோ நாளாக என்கிட்ட இந்த துணி இல்லாமல் இருந்துச்சு,
இன்றைக்கி இந்த ஒரு துணி கூட வாங்கினேன் 80 ருபீஸ். 100 ருபீஸ் சொன்னாங்க, நான் 80 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதுதான் இதாரு நீங்கள் இந்த மாதிரி துணி தான் கிரே கலரில் இருந்துச்சு. அது கிரே கலரில் எங்கே போச்சுன்னே தெரில. இன்னொன்று சிக்னலில் ஒன்று வாங்கினேன் 50 ரூபாய்க்கு. அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு இது. அது டஸ்ட்டெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. கார்பன் துணி இது, ஃபைபர் கிளாத். அது என்ன கை அப்படியே தெரியாது தெரியுதா? சரியா என் கை எங்கிட்டதா இதெல்லாம் கை. அது அந்த மாதிரி துணி இது 80 ரூபா. நல்லா இருக்குது துணி இது. டென்ஷன் இப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. பாருங்க இந்த துணியை இது வச்சுட்டு அப்படியே கழுத்துக்கு பின்னாடி போட்டாக்கா புது பிராண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். இது வச்சுட்டு கழுத்தில் போட்டுக்கலாம், காற்றுக்கு பறந்துடும் ஆள் தான். இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டாக்கா. இந்த மாதிரி துணி உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் கடையில் வாங்கிக்கலாம். 80 ரூபா தான், எங்கே வேணாலும் கிடைக்கும். அது கீழே லிங்க்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ஆகாது, ஏன்னா இதோட லிங்க் என்கிட்ட இல்லை. ஏன்னா இது நான் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக கடையில் போய் வாங்கினேன். கடைக்காரங்க துணி தான் கொடுத்தாங்க, லிங்க் தரல. ஓகேவா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இந்த மாதிரி ஒரு காமெடியாக பேசி, தேவையில்லாத விஷயத்த காமெடியாக பேசி. ஓகே 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 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 20ல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய். இன்றைக்கி தான் செம்மையாகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் பழகினது. கொஞ்சம் வெளியே வந்து நார்மல் பேக் டு தி ஃபார்முக்கு வந்துடுவேன்.